2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். குரு பகவான் பெயர்ச்சி துலா ராசிக்கு என்ன பலனை தரும் என்பதை பற்றி பார்ப்போம். துலா ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவான் துலா ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். துலா ராசிக்கு அஷ்டம குரு. குரு அஷ்டமத்தில் இருந்தால் பொருளாதாரத்தில் திடீர் முடக்கமும் பிள்ளைகள் வகைகளில் விரயங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். பொது காரியங்களில் ஈடுபட்டால் கைப்பொருளை இழக்க வேண்டி வரும். குரு சூரியன் சாரத்தில் சஞ்சாரிக்கும் காலகட்டங்களில், அதாவது வைகாசி மாதம் 30ஆம் தேதி வரை 12/6/2024 வரை உள்ள காலகட்டங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது தள்ளி போகும். அரசு சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள் ஏற்படும். தந்தை சார்ந்த வகையில் விரயங்கள் ஏற்படும். இவற்றின் மூலமாக திடீர் ஆதாயங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குரு சந்திரன் சாரத்தில் சஞ்சாரிக்கும் காலகட்டத்தில் தொழில் சார்ந்த இடங்களில் இடமாற்றத்திற்கும் செய்யக்கூடிய வேலைகளில் சிரமமும் உடல் ஆரோக்கியம் அல்லது அலைச்சல் போன்றவைகள் இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடும் தேவையற்ற அலைச்சல்களும் மனக்குழப்பமும் இருக்கும். நம்பிக்கையின் பேரில் அதிகப்படியான பொருளாதாரத்தை ஒருவரிடம் கொடுத்து வைப்பது வீணான சிக்கல்களை உண்டாக்கும். புரட்டாசி 6ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை, அதாவது செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரை குரு வக்ரகதியில் செல்வதால் பெரும்பாலும் தொந்தரவுகள் நீங்கி ஆதாயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு குரு செவ்வாய் சாரத்தில் சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் வண்டி வாகனங்களிலும் சகோதரர்கள் வகையிலும் கவனம் தேவை. கவனமில்லாமல் இருந்தால் வீண் விரயங்களும் மனஸ்தாபங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். துலா ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய லக்னத்துக்கு யோகமான திசை யோகம் செய்யக்கூடிய சுபஸ்தானங்களிலிருந்து நடைபெற்றால் கெடுபலன்கள் மிகவும் குறையும். 6, 8, 12 கூடைய பாதகாதிபதியான திசைகள் நடந்தால் கெடுபலன்கள் அதிகமாக ஏற்படும். பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் பொருளாதார விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் துன்பங்கள் பெருமளவு குறையும். சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் ஸ்ரீரங்க பெருமாளையும், சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மரையும், விசாகம் நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானையும் வழிபட்டு வந்தால் நன்மைகள் அதிகம் பெறலாம். துலா ராசிக்கு 3, 6 கூடைய குரு 8இல் இருப்பதால் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அதன்படி சிரமங்கள் வந்தாலும் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகளும் அமையும். கவனமாக இருந்தால் சூழ்நிலைகளை பயன்படுத்தி துன்பங்களையும் நஷ்டங்களையும் பெருமளவு குறைத்து கொள்ள முடியும். செய்யக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்து நன்மைகள் அடைய இறைவனை பிரார்த்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.